தருவாயில் இருக்கிறது மொத்தமாக இந்த ஆட்சி முடிஞ்சது. ஒரு மானம் கெட்ட சனமா இருக்கு. சந்தனக்கூடுக்காக போன அங்க பக்தர்கள் இங்க கோயில் நிலமான ஒரு மரத்துல அந்த கொடியை கட்டியிருக்காங்க. எப்படி அங்க போனா 5 பேர் போனாலே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடும், பப்ளிக் டிசார்டர் ஆயிடும், நாட்டை கலவரம் வந்துடும் சொன்ன நீங்க இங்க இருந்து ஒருத்தர் போய் கொடி நட்டு அங்க கொடி கட்டும் போது அதையும் நீங்க கவனிக்கணும்ல. இவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்ற நீங்க அவங்க அங்க வரக்கூடாதுன்னு சொல்லணும்ல. அனுமதிலாம் கொடுக்கல. யாரு கொடுத்தாங்க? நீதிமன்ற அனுமதி கொடுத்தது அந்த தர்காவுக்கு போக சொல்லி, தர்கால இருந்து இங்க போய் சொல்லல. தப்பு இல்லை. இவ்வளவு கரெக்டா இருக்கிறேன், நமக்குள்ள அண்ணன் தம்பியா பழகிறோம், நீங்க இங்க கட்டிக்க நாங்க கட்டிக்கிறோம். ஆனா அவங்க சொன்னது முதல்ல அவர் சொன்னது என்னன்னா, ஜிஆர் சாமி சொன்னது 5 பேர். நாங்க இல்ல, தேவஸ்தானத்துல இருந்து 5 பேர். யாரும் அனுப்பாதீங்க, நீங்க மட்டும் போய் ஒரு திரி வச்சு கொளுத்திட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு மேல 5 பேர் கொளுத்துனா கீழே கலவரம் வரன்னு சொன்னோம். உங்களுக்கு இங்க இருந்து ஒருத்தர் போய் கொடியை கட்டுறாரு, ஏன் கம்ப்ளைண்ட் வாங்கலன்னு கேட்கறதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது எல்லாத்துக்கும் போடுறது, எங்களுக்கும் உண்டு அவங்களுக்கும் உண்டு. ஏன் அவங்க ட்ரெஸ்பஸ், கிரிமினல் ட்ரெஸ்பஸ் ஏன் நீங்க அனுபவிச்சிங்கன்னு கேட்ட இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தினார். கண்டெம்ட் வரும்போது இதை விடும்போது அப்ப என்ன, நீ ஒரு சைடு நீங்க போறீங்க, யாரோ சொல்றதை கேட்கறதுக்காக பண்றீங்க, பதில் இல்லை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அவர், ஆமா கட்டினாங்க உண்மை, ஆனா பெர்மிஷன் கொடுக்கல, எங்கிட்ட எதுவும் கம்ப்ளைண்ட் வரல, வந்தா நாங்க ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னது கூட இது வரைக்கும் ஏன் எடுக்கலன்னு கேட்டதுக்கு ஒரு வாரம் லீவ்ல போயிட்டேன், உடம்பு சரியில்லைன்னு தப்பிச்சிட்டாரு. ஆமா, இது சம்பந்தமாக புகார் கொடுத்தா நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் கேட்டா எடுப்போம்னு சொன்னாரு. புகார் கொடுக்கணும், கொடுத்துன்னா ஈஓ வந்து புகார் கொடுங்க, என்னுடைய உடைமையில் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து கொடி கட்டினாங்க அப்படின்னு புகார் கொடுங்க, கிரிமினல் ட்ரெஸ்பஸ் அஃபென்ஸ்ல கொடுங்க, அதை வாங்கினோடனே போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இது அந்த கள்ளத்தி மரம் இருக்கிறது கோவில் சொத்தா இல்ல தர்கா சொத்தா? கோவில் சொத்து. நீதிமன்ற உத்தரவுல வந்து கோவில் சொத்துன்றது இல்ல, இன்னைக்கு பழசெல்லாம் வந்துங்க, இன்னைக்கு கள்ளத்தி மரம்ன்றது கோவில் சொத்து. கோவில் சொத்து அங்க எப்படி நீங்க கொடி கட்ட விட்டீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா அவங்க முதல்ல என்னன்னா 5 பேர் வந்தாலே தாங்காது மழைன்னீங்களே, இப்போ இப்படி பண்றாங்களே, அதையே நீங்க ஆக்ஷன் எடுக்கல கேட்குறோம். அன்னைக்கு விட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, 5 பேர் வந்தாலே நாடு தாங்காதுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு கொடி கட்ட வரைக்கும் ஏன் விடுறீங்க? அப்ப நீங்க ஒரு தலைபட்சமா நீங்க நடக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் அவர்களை பத்தி சொன்னாங்க. அவர் இனிகோ திவ்யன் அவர்களை கேட்டாங்க. அவர் வந்து நானே தான் பண்ணேன், இந்த எல்லா முடிவுக்கும் நானே காரணம், நான் யாரையும் சொல்லலை, நான் தான் முடிவு எடுத்தேன்னு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அவர் தான் எடுத்தது முடிவு அப்படின்னு சொன்னார். அவர் தான் அன்றைக்கி எல்லாரும் பேசும்போது எனக்கு தெரியும் எந்த ஆர்டர் வந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து டிவிஷன் பெஞ்சில் அங்கே அலோவ் பண்ணதுக்கு அப்புறம், டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த 144 குவாஷ் பண்ணுறாரு. குவாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்கள் யார் வேணா போய் ஏற்றலான்னு சொல்கிறாரு. அப்போவும் அங்கே நின்றுக்கிட்டு யாராலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் விட மாட்டேன், கான்ஃபிடன்ஸை பேஸ் பண்ணணும்னு சொன்னதுனால அவர் அந்த கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை சேகர் பாபு சொன்னாரா ஈஓட்ட பார்த்து நீங்களாவது உண்மையை சொல்லுங்க, நீங்க தான் பண்ணீங்களா இல்ல சேகர் பாபு சொல்லி பண்ணீங்களா? இல்ல நான் தான் பண்றேன், நான் சொல்லிதான் நானே தான் பண்ணேன் அப்படின்னு. இப்ப எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து நான் தான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. யாரும் வந்து வேற யாரும் சொல்லி பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே தான் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க தான் முழு பொறுப்பு. இல்ல இன்னைக்கு முக்கியமான விஷயம், இனிகோ அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு நீதியரசர். ரொம்ப அருமையா என்னன்னா, என்ன பார்க்காதீங்க, என் ஆர்டர் வந்து நான் போடுற ஆர்டர் வந்து நீதித்துறை போட்ட ஆர்டரா பாருங்க, உங்களுக்கு உங்க விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் பார்க்காதீங்க. உதாரணத்துக்கு இனிகோ அவர்களே, உங்களுக்கே நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, ப்ரொமோஷன் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா, நீங்க முதல்ல தட்ட வேண்டிய இடம் எங்கன்னா இங்க தான் வந்து கதவு திறப்பீங்க. இந்த கோர்ட்டு தான் உங்களுக்கு ரெஸ்கியூக்கு வரும். அதனால நாளைக்கு நம்ம நினைச்சதெல்லாம் கரெக்ட், ஒருத்தர் சொன்னா நம்ம என்ன செஞ்சு நினைக்காதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஜிஆர் சாமிநாதன் ஆர்டர்ல கோர்ட்டோட ஆர்டரை யாரா இருந்தாலும் டிஃபை பண்ணாதீங்க. சிறமேற்கொண்டு எடுத்து இனிமேலாவது பாருங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசுறேன். உங்களோட பிரச்சனைக்கும் இதுதான், இங்க நீதிமன்றம் தான் ஒரே தீர்வுன்றதை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேல் எல்லா அதிகாரியும் செயல்படுங்கன்னு ரொம்ப பொதுமையா அழகா ஒரு அட்வைஸும் கொடுத்தாரு. என் மேல போட்ட என்னோட வழக்கு அப்படிலாம் இல்லை, பொதுவாக சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை. நாளைக்கு சார் சொன்ன மாதிரி நாளைக்கு காட்சி மாறும், நாளைக்கு உங்களுக்கே ஒரு ப்ராப்ளம் வரும், ப்ரொமோஷன்ல பிரச்சனை வந்தாலும் நீங்க தட்டப்போட கதவு இந்த நீதிமன்றம் தான் ரொம்ப அழகா அட்வைஸும் பண்ணாரு. நாமளும் பட்டியல் எல்லாம் வச்சிருக்கோம். தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்க சந்திக்கும் வகையில் தான் நடந்துட்டு இருக்காங்க. நீதிமன்ற உத்தரவுல அவங்க நடைமுறைப்படுத்தல. இப்ப நீதிபதி வந்து ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்காங்க, இந்த கள்ளத்தி மரத்துல கொடியேற்ற தொடர்பா புகார் கொடுங்க, அதுக்கு நீங்க காவல்துறை நடவடிக்கை எடுங்க. இப்ப அவங்க வந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி நீங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. 2ஆம் தேதி வந்து அவங்க அதுக்கு சொல்லணும், கண்டிப்பா சொல்லுவாங்க, என்ன நடந்துச்சு, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த வழக்கு மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் பாத்தீங்கன்னா டெய்லி 2 கேஸ்லயாவது இந்த அரசாங்கம் கூட்டு வாங்கிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் கேஸ்ல இருந்து இந்த கேஸ் வரைக்கும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஒரு மனுஷனை ஏன் விட மாட்டீங்கன்னு ஒரு டிவிஷன் பெஞ்ச் கேட்கற அளவுக்கு இருக்கு. அதை பத்தி இந்த அரசாங்கம் கவலைப்படல. ஏன்னா
அங்க வெளியில வீரமா பேசிட்டு உள்ள வந்து நான் அஃபிடேவிட் போடுறேன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் தான் அது. அங்க பேசணுமே இங்க வீரமா சொல்லணும், ஆமா நான் தான் பண்ணேன், உங்க ஆர்டர் தப்புன்னு சொல்ற தைரியம் யாருக்குமே இல்லை. இங்க வந்து நாங்க அப்பாலஜி பண்றோங்க, அடுத்த வாரம் நாங்க அஃபிடேவிட் போடுறோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கு. அங்க பேசுறது ஒண்ணு, இங்க பேசுறது ஒண்ணு. பொதுமக்களுக்கு நிறைய விஷயம் தெரியல. அரசாங்கம் தினம் வந்து கோர்ட்ல குட்டு வாங்கிட்டே இருக்கு. குறிப்பா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். இப்ப சமீபத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னும் ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு பணம் கொடுக்கல. அவங்க கண்டெம்ட் வரும்போது என்ன சொன்னாங்க தெரியல, பணம் இல்லைன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, பணத்தை எங்க தான் கொண்டு கொடுங்கன்னாங்க. கார்பஸ் ஃபண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அண்ணா நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து கார்பஸ் ஃபண்ட்ல இருந்து பணம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது யாரா மக்களுக்கு தெரியுமா? எந்த செய்தியும் வராது வெளியில. கோர்ட்ல அவங்க நடந்துக்கிறது வேற, வெளியில நடந்துக்கிறது வேற. அதனால இந்த விஷயத்துல திருப்பரங்குன்றத்துல சரியான பாடம் இந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த கடந்த முறை இந்த வழக்கு விசாரிக்கும் போது தமிழக தலைமைச் செயலாளர் வந்து காலாவாசம் எடுத்தாங்க. 4 வாரம் காலாவாசம் கொடுக்க பதிமூணு தாக்கல் பண்றாங்க. இன்னைக்கு வந்து காலாவாசம் கேட்கிறாங்க. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்க, அடுத்த அந்த விசாரணை வரும்போது எது நேரில் ஆஜராகணுமா எப்படி சார் உத்தரவுல வேற என்ன? அதெல்லாம் சொல்லு, இவங்க 3 பேர் தான் சொன்னாரு. இந்த நீதியரசர் பொறுத்த வரைக்கும், ஜி.ஆர். சாமிநாதன் பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் எந்த கண்டெம்ட்டுமே எதையுமே ஒரு எடுக்கல. என்ன வேணா பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நேற்று நாங்கள் ஒரு கேஸில் ஆஜரானோம். அதில் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை பற்றி ஒரு புக்கு வெளியிட்டு அவரை பற்றி தரக்குறவா போட்டாங்க. உடனே ஒருத்தர் கேஸ் போட்டு அதை சீஸ் பண்ண சொன்னாங்க. நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக அசிஸ்ட் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் போயிட்டு இதை சீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. சிஜே சொன்னார், இது என்ன புது ப்ராக்டிஸாக இருக்குது தமிழ்நாட்டில், எது எடுத்தாலும் ஒன்று நீதியரசரை திட்டுறீங்க, நீதிபதியை திட்டுறீங்க. அதுவும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கேட்டதே இல்லை. ஏன்னா அது இந்த வார்த்தை வந்து அவருக்கும் புரியும். ஏன்னா அவர் வடநாட்டில் இருந்தாலும் ரவுடி அப்படின்றது அவருக்கு புரியும். இப்படி அவர் வார்த்தை போய் சொல்லுவீங்க. இந்த போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்துன்னு கேட்டால் ஏஜி வந்து அமைதியாக இருந்தார், யாரும் ஒரு இதுவும் எடுக்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஃபேன்சி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். யார் என்ன ஆனாலும் உடனே நீதிபதி திட்டுறது, இனிமேல் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இதுக்கும் சேர்த்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு நேற்று சொன்னார். நேற்று ஒரு கூட்டு வாங்கினாங்க. இந்த ஸ்டால் யார் திறக்கிறது தெரியுங்களா? மாண்புமிகு முதலமைச்சர்னு எல்லாரும் சிரிச்சாங்க. முதல்வர் வர்ற ஒரு ஸ்டால் புக்ஸ் ஒரு புக் ஃபேருக்கு வந்து முதல்வர் வந்து திறக்கிறாரு. ஒரு பேசிக் ஒரு ஐபி ரிப்போர்ட் யாரெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க, என்ன மாதிரி புக் விற்குது அப்படின்னு பார்க்க மாட்டாரு முதல்வர். இந்த மாதிரி புக் விற்கிற ஸ்டாலை வந்து அவர் திறந்தாருன்னா என்ன மாதிரியான முன்னுதாரணம்? நான் இந்த மாதிரிலாம் வந்து புக்கு வித்துருங்க, நான் வந்து புக் ஸ்டால் திறந்து வைக்கிறேன்னு அர்த்தமா? அதையும் கேட்டோம், அதுக்கும் எனக்கு பதில் இல்லை. எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சி முடியும் தருவாயில் இருக்குது. மொத்தமாக இந்த ஆட்சி முடிஞ்சிடும். ஒரு மானங்கெட்டத்தனமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.